டிக்கெட்டில் களமிறங்கினார். அவரது பெயரையே முன்வைத்து இந்த தேர்தல் நடந்தது. ஆசாமின் மாமா என்ற முகமாகவே அவர் தன்னை முன்னிறுத்திக் கொண்டார். அவரது பிரச்சாரத்தின் போது பல சர்ச்சையான தெரிவித்தார். ஆனால் ராஜத் இது அவரின் நிலையை எவ்வாறு? நாட்டளவில் அவர் இங்கிருந்து எங்கே செல்கிறார்? பாருங்கள், அவர் ஒரு தலைவராக பார்க்கும்போது மிகுந்த லட்சியத்துடன் செயல்படும் தலைவர். அவர் எந்த இலக்கை நோக்கி செல்றாரோ அதை தெளிவாக குறிவைத்து அதை பிடிக்க முழு திட்டத்தோடு முன்னேறுபவர். 2015 காங்கிரஸை விட்டு பாஜகவுக்கு வந்தபோது மட்டுமல்ல, அதற்கு முன்னரே முதலமைச்சர் ஆசை அவரது மனதில் வேரூன்றியிருந்தது. தாருண் கோகோயின் கீழ் 2ஆம் இடத்தில் இருந்த காலத்தில் கூட ஒரு நாள் முதலிடத்தை பிடிக்க வேண்டும் என்பதே அவரின் கண்முன் இருந்த ஒரே இலக்கு. அவரை நெருக்கமாக அறிந்தவள் சொல்வது என்னவென்றால், இவருக்கு மாநில அரசியலேயே நின்றுவிடும் மனசு இல்லை, நாட்டளவிலான கனவுகள் உள்ளன. பல தசாப்தங்களுக்கு பிறகு வடகிழக்கிலிருந்து தேசிய மேடையில் உயர்ந்து வரக்கூடிய ஒரே முகம் என்ற பார்வையும் உருவாகி வருகிறது. நாட்டின் இந்த பகுதியிலிருந்து ஒரு நாள் டெல்லியில் 2ஆம் அல்லது 3ஆம் இடத்தை பிடிக்கும் நிலை வரலாம் என்பதுதான் அவருடைய கணிப்பு. இப்போ இல்ல, அந்த இடமே அவர் குறி. எதிர்காலம் என்ன திருப்பம் எடுக்கும்? வடகிழக்கிலிருந்து முதல் பிரதமராக அவர் ஒரு நாள் வருவாரா? அவர் ஒரு இலக்கை குறித்து விட்டார் என்றால் அதை பிடிக்க முழு ஆற்றலோடும் இறங்கி விடுவார். அவர்தான் அந்த மாதிரி. அரசியலில் முதலிடம் இல்லாவிட்டால்